ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து சாலிடு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டா. இந்த சைக்கிளில் கூப்பிட்டு போயிருக்கல, இந்த சின்ன பாப்பா வந்து 6 மந்த் கம்ப்ளீட் ஆனோடனே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து 2 பீடியாட்ரிஷியன், ஒன்று என்ஐசியில் இருக்க பீடியாட்ரிஷியன், இன்னொன்று லோக்கலில் ஒரு பீடியாட்ரிஷியன். ஸோ அந்த என்எஸ்சியில் இருக்க பீடியாட்ரிஷியன் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. அதனால் இவளுக்கு ஸ்டார்ட் பண்ணுமே, இன்னும் பாலே கொடுத்துட்ருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டோம். அவங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த 650 கிராம் பாப்பாவுக்கு மட்டும் எனக்கு பயமாகவே இருந்துச்சு. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல், ஏன்னா அவர் தான் வந்து 3 மந்த்து பாப்பாவை வந்து நல்லா பார்த்து எங்கள் கையில் கொடுத்தாரு. ஸோ அவர் சொன்னால் தான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் அவளுக்கு வந்து ஒரு 7 மந்த் கம்ப்ளீட் ஆகும்போது தான் நாங்கள் கொடுத்தோம். ஆனாலுமே இவளுக்கு வந்து நாங்கள் இவளுக்கு கொடுப்போம். இவளுக்கு கொடுக்கும்போது இடையில அவளுக்கும் கொஞ்சம் ஊட்டுவோம். அவள் வாயில் ஸ்பூன்லேயும் நுழையில, கையிலையும் ஊட்ட முடியல. ரொம்ப வாய் வந்து பார்த்திங்க அவளுக்கு அப்படின்னா அநியாயத்து குட்டி, ஒரு சின்ன வாட்டர் சைஸ் தான் இருக்கும். ஏன்னா 650 கிராம் பாப்பா, அவங்க எப்படி இருப்பாங்க, வெயிட்டுமே அப்போது 6 மந்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. அவங்க 5 kg அந்த மாதிரி கிட்ட தான் இருந்தாங்க. 4 to 5 தான் இருந்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயம். அப்போது வந்து என்னோடய பீடியாட்ரிஷியன் வந்து பாப்பாவை செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு. இந்த பாப்பாவுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் கொடுக்குறீங்களோ அதே வந்து அந்த பாப்பாவுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, இவ்வளோ கொடுக்குற மாதிரியே கொடுக்கலாமா அப்படின்ட்டு. ஆமாம் கொடுக்கலாம், அவள் நல்லா இருக்கா, நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் பாப்பாவோட வாய்க்குள்ள ஸ்பூனே நுழையில சார் அப்படின்னு. அப்போ கையில் ஊட்டுங்க மேடம் அப்படின்னாங்க. அவர் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு வந்து நாங்கள் தான் படாத பாடுபட்டோம். அவளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அழுதா, பயங்கரமாக அழுதா. எப்படி தான் இவளுக்கு நான் சாப்பாடு ஊட்ட போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரகிளாக, ரொம்ப டென்ஷனாக இருந்தது. எனக்கு சுத்தமாக வாயில் வைக்கவே இல்லை. ரொம்ப வந்து அவளுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவளை படுக்க வச்சு அமுக்கி விட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன் எனக்கு. ஏன்னா அவள் சாப்பிட்ணும், அவள் வாயை திறக்க மாட்டேங்கிறா, ரொம்ப அழுகுறா, எல்லாத்தையும் வெளியே துப்புறா. ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலங்க. அப்புறம் எப்படியோ அவளுக்கு ஊட்டியாச்சுங்க. 7th மந்தில் துப்புனாலும் அழுதாலும் இது பண்ணாலும் அவளுக்கு அப்படியே ஊட்டியாச்சு. நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, எங்கள் பீடியாட்ரிஷியன் வந்து என்ன கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, காய் வேக வச்ச தண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாதம் வடித்த தண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் அந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். ஃபஸ்ட்டு 3 வேளைக்கு வந்து கேரட்டு, அடுத்த 3 வேளைக்கு வந்து ஆப்பிள் அந்த மாதிரி கொடுத்தேன். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு தாங்க கொடுத்தேன். அவங்களுக்கு நாங்கள் மெல்ல மெல்ல தான் இன்க்ரீஸ் பண்ணோம். 7th மந்த்துலேருந்து 8 மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு தான் நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து வீக்லி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த வீக் வந்து ஒரு ஃபுட் கொடுப்பாங்க, அடுத்த வீக் வந்து 2 வேளைக்கு கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்த வேளைக்கு 3 வேளை. நான் 1 மாதமாக இவங்களுக்கு வந்து ஒரே வேலை தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணேன். நான் எந்த ஃபுட் கொடுத்தாலுமே வந்து இந்த மாதத்துக்கு இந்த பேபிக்கு இந்த ஃபுட் கொடுக்கலாமா, ஸோ இது இந்த மாதத்துக்கான ஃபுட்டில் இது டைஜஷன் ஆகுமா, இவங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே ஆகாதில்ல அப்படின்னு நான் சொல்லி கேர்ஃபுல்லாக தான் நான் கொடுப்பேன். ஸோ எனக்கு வெஜிடபிள்ஸும் காய் வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 8 மந்த் வரைக்குமே நான் இப்படி தான் கொஞ்சம் கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா பெருசாக நான் ஹெவியாக எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. அப்புறம் என்னோடய பீடியாட்ரிஷியன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வேக வைக்கணும், காயை வந்து ஸ்டீம் பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து நிறைய பேர் ஆப்பிள் வேக வைப்பீங்க, பனானாவை வேக வைப்பீங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன் யூடியூப்பில், எல்லா ஃப்ரூட்ஸுமே வேக வைக்கிறீங்க. ஆனால் என்னோடய பீடியாட்ரிஷியன் வந்து நீங்கள் எல்லாமே ராவாக தான் கொடுக்கணும், ஃப்ரூட்டாக தாங்க சாப்பிடணும், அதை வேக வைக்கக்கூடாது, அது ஒன்றும் வெஜிடபிள்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் 7th மந்த்து அவங்களுக்கு இது தாங்க கொடுத்தேன். 8th மந்த் என்ன கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.